வணக்கம் மக்களே, இது நம்ம நம்பர்ஸ். இன்னைக்கு நம்ம வாட்டர் பவுண்டிஃபுல் ஹார்வெஸ்ட் மன்ஹாவோட அடுத்த சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம். சொல்லிக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம கை கொடுத்துட்டு பாருங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பார்த்திருப்போம்னா, நம்ம கிரடோஸ் இருக்காப்ல இல்ல, இப்ப அந்த மெனியூரை செய்யணும் அப்படின்றதுக்காக ஷிட்ட தேடிக்கிட்டு இருப்பான். அதுவும் சாதாரண மனுஷங்களோட இந்த டீமன்ஸோட ஷிட் கிடையாது, நல்ல பறவைகளோட ஷிட். சோ இதையும் எப்படியோ கண்டுபிடிச்சிருவான். அதோட எக்ஸல்ஸையும் எடுத்துட்டு வந்து அது மூலமா இந்த மெனியூரை உருவாக்கிடுவான். அதுக்கு இந்த டீமன்ஸை கூட்டிட்டு வந்து அவங்களே வேலை பார்க்க வச்சிருவான். அவங்களுக்கு இந்த வைல்ட் பொட்டேட்டோஸ் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் சூனோஸா செஞ்சு கொடுத்துருவான். இப்ப எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கும். ஆனா அங்க ஒரே ஒரு பிரச்சனை வரும். இந்த மெனியூர் இருக்குல்ல, இத இந்த மொத்த நிலத்தையும் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணணும். அது அவ்வளவு ஈஸியான வேலை கிடையாது. ஏன்னா எல்லாருமே ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கானுங்க. இப்போ இதை எப்பரா பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்பதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார் ஏரியாவோட மாஸ்டரான அந்த சர்துல் இருக்கான்ல, அவன் நம்ம கிரடோஸ் ஃபார்மிங்கே பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தன்னோட எய்டான ஃபிக்கமிரை அனுப்பிச்சு வச்சிருப்பான். இந்த ஃபிக்கமிர் பைத்தியக்காரன் வந்து தன்னோட ரைட்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அந்த மெனியூரை மொத்த இடத்தையும் அப்படியே கலக்க ஆரம்பிச்சிருவான். இதோட தான் போன சாப்டர்ஸ் விட்டுட்டு போனோம். இப்போ இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம். இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சதும் இப்போ இந்த மெனியூரை அந்த மொத்த நிலத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ரைட்ஸ் எல்லாம் இருக்குங்கல்ல, அதுல ஒரு ரைட் ரொம்ப ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்றதுனால பக்கத்துல இருக்கிற ஒரு கல்லுல வந்து உட்காரும். அப்போ உடனே இன்னொரு ரைட் பார்த்து கேட்கும், ஏடா நீ என்ன வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்க, இந்த மாதிரி சோம்பேறித்தனமா இருப்பியா என்ன, ஏதாவது ஒண்ணு நம்ம மிச்சம் வச்சுட்டு போனா கூட அந்த கிரடோஸ் இருக்கானே கிரடோஸ், அவன் இந்த மொத்த நிலத்தை ஃபார்முலாடா மாத்திடுவான்டா, அதனால நீயும் திரும்பி வேலை பார்க்க ஆரம்பிடான்னு சொன்ன உடனே அப்ப அந்த உட்கார்ந்து இருக்கிற ரைட் சொல்லும், அடே 27-18 நீ என்ன திடீர்னு இன்னைக்கு ரொம்ப நல்லா வேலை பார்க்கற, நீயும் என்ன மாதிரி ஒரு சோம்பேறி தானேன்னு கேட்கும்போது ஆமாண்டா 13-41. ஆனா எனக்கே தெரியல, ஏனோ இன்னைக்கு வேலை பார்க்கும்போது இந்த வேலை ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது, அதனாலதான் இந்த வேலையை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப பெருமையா இருக்குன்னு சொல்லுவான். அதை கேட்ட உடனே அந்த 27-18 ஆமா நீ ஒரு முட்டாள் தான், அப்படின்னா இன்னைக்கு ஒரு நாள் நானும் முட்டாளா இருக்கிறதுல எந்த தப்புமே கிடையாது அப்படின்னு சொல்லி இவனுங்க எல்லாருமே வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவானுங்க. இப்படி வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு இந்த சூரியன் உதயமாகறத மறந்து போயிருவானுங்க. அச்சச்சோ சூரியன் வந்துருச்சுடா ஓடுங்கடா அப்படின்னு. ஆனா வெளிச்சம் பட்டுச்சுன்னா இவனுங்க எல்லாருமே மொத்தமா அழிஞ்சிருவானுங்க. அது அவனுங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் இந்த வேலை ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்த காரணத்தினால டைம் போறது கூட தெரியாம இந்த வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தானுங்களா. ஆனா இப்ப அவனுங்களுக்கு சாவு வந்துருச்சுல, அந்த நேரத்துல கூட யோசிப்பானுங்க, மேபி நம்ம இவ்ளோ வேலை பார்த்ததுக்கு அப்புறம் சாகிறதுல எந்த தப்பும் கிடையாது, இது கூட நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு அற்புதமான ஃபீலிங்கோட அப்படியே வானத்துக்குள்ள போயிருவானுங்க. இப்போ இந்த ஃபிக்கமிரும் அவன் பண்ண வேண்டிய எல்லாத்தையும் பண்ணிட்டான். இப்போ நம்ம கிரடோஸ் இதை பார்த்து எப்படி ரியாக்ட் பண்ண போறான் அப்படின்றதுக்காக தான் அவனும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். இப்போ நம்ம கிரடோஸ் எங்க இருப்பான் அப்படின்னா, இவனுங்க இந்த வைல்ட் பொட்டேட்டோஸ் எல்லாத்தையும் சேகரிச்சுட்டு வந்தானுங்கல்ல அந்த டீமன்ஸ் மூலமா, அது எல்லாத்தையுமே ஒரு இடத்துல மொத்தமா கொட்டி வச்சிருப்பானுங்க. இப்போ இது எல்லாத்தையும் பார்க்கும்போதே நம்ம கிரடோஸ் கண்டுபிடிச்சிருவான் அது எல்லாமே டார்மன்ட் ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னு. ஆக்சுவலி இந்த டார்மன்ட் ஸ்டேட்னா என்ன அப்படின்னா, அதால முளை கட்ட முடியாது. அது ஒருவேளை நம்ம நிலத்துல வச்சாலும் கூட அது மூலமா திருப்பி நம்மளால பொட்டேட்டோஸை உருவாக்க முடியாது. இது எப்படி நடந்திருக்கும் அப்படின்னா, உதாரணமா ஒரு பொட்டேட்டோவை எடுத்துக்கிருவோம். அது பாட்டுக்கு நிம்மதியா நிலத்துக்குள்ள தூங்கிக்கிட்டு இருக்கும். அப்பாடியோ இன்னைக்கான நாள் இனிதாவே போகட்டும் அப்படின்னு டக்குனு அதை எவனோ ஒருத்தர் அதோட முடிய பிடிச்சி அப்படியே வெளில இழுத்து இதை சாப்பிட போறேன்டா அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷனோட இழுத்தான் அப்படின்னா அப்ப அதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி டக்குனு மயக்கத்துக்கு போயிடும். ஸோ அந்த ஒரு ஷாக்னால அதோட பயாலஜிக்கல் ரிதம் இருக்குல்ல அது பாஸ் ஆயிடும். இப்போ திரும்பி இந்த டார்மன்ட் ஸ்டேட்ல இருந்து அதோட நார்மல் ஸ்டேட்டுக்கு அது முளை கட்டணும் அப்படின்னா பேசிக்கா நம்ம 2-3 வாரத்துக்கு அது ஒரு கோல்டான இடத்துல வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் டக்குனு வார்மான ஒரு டார்க்கான பிளேஸ்ல வச்சிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அதால திருப்பி முளை கட்ட ஆரம்பிச்சிடும். அதை திருப்பி நம்ம விதைக்க ஆரம்பிச்சிடலாம். ஆனா பிரச்சனையே அந்த கோல்டான எனர்ஜிக்கு நம்ம சிறுகியை போய் பார்க்கணும். ஆனா அவ ரொம்ப ரொம்ப கோவத்துல இருக்கா. ஒருவேளை அவள்கிட்ட வேணா ஹார்ட் அட்டாக் கிட்ட போகலான்னா அவனும் ரொம்ப கோவத்துல இருக்கான். ஏன்னா அவனுங்க 2 பேரும் ரொம்ப கடுப்புல இருக்கானுங்க. அதனால அவனுங்கள்ட்ட கேட்டோம் அப்படின்னா உடனே அவனுங்க சண்டை போட வந்தாலும் வந்துருவானுங்க போல. அதனால அமைதியாவே இருப்போம் அப்படின்னு சொல்லி யோசிப்பான். இப்போதைக்கு இந்த பொட்டேட்டோஸ் எல்லாத்தையும் ப்ரிசர்வ் பண்ணும் அப்படின்றதுக்காக இந்த ரூமோட டெம்பரேச்சரை லைட்டா இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்றதுக்காக இந்த ஃபார்மர் ஸ்குவாட கூப்பிட்டுருப்பான். ஸோ அவனுங்க எல்லாரும் வந்து ஸ்குவாட்ஸ் பண்ணுவானுங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல அவனுங்களும் டயர்ட் ஆயிடுவானுங்க. இந்த பிளான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும், வேற வழியே கிடையாது அப்படின்னு சொல்லி தான் நம்மளால யோசிச்சுக்கிட்டு இருப்பான். சரி நம்ம லேண்ட்ல என்ன பண்ண முடியுமோ அதை போய் இப்ப பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த லேண்டுக்கு போய் பார்த்தா அங்க எல்லாமே மிக்ஸ் ஆயிருக்கு. அந்த மொத்த மண்ணு கூடயும் மொத்த மெனியூரும் மிக்ஸ் ஆயிருக்கு. எல்லா பக்கம் அந்த வாடை வருது அப்படின்னா அப்ப எல்லா இடத்துலயுமே மிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஆனா இப்படி ஒரு விஷயம் எப்படி நடந்திருக்கும்? இந்த லேண்டு ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிருக்கு. இப்படி ஒரு விஷயத்தை யார் பண்ணிருக்க முடியும்? என்னடா அதிசயம் இது அப்படின்னு சொல்லி ஒரு ஷாக்ல பாத்துக்கிட்டு இருப்பானா. இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கிற அந்த ஃபிக்கமிர், அதாவது அவன் ஒளிஞ்சிருந்து பாத்துக்கிட்டு இருக்கிற நம்ம ஃபிக்கமிர் இதை பார்த்து ரொம்ப சிரிப்பா, ஹி 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 எங்களோட பிளான் பெர்ஃபெக்ட்டா முடிஞ்சிருச்சு, சக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இந்த மரத்துக்கு பின்னாடி எதுக்காக இவனுங்களா வந்து ஒளிறாங்க எனக்கு புரியவே இல்லை. அந்த மொத்த இடத்துல அந்த ஒரு மரம் தான் இருக்கு, அதுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறானுங்க, ஈஸியா கண்டுபிடிச்சிடுறானுங்க. நம்ம பாலு அப்படியே கொத்தோட இவனை தூக்கிட்டு வந்துருவான். இப்போ இவனை பார்த்த உடனே இவன் ஃபிக்கமிர் அப்படின்றதும் இவன் அந்த சருத்துலோட அசிஸ்டன்ட் அப்படின்றதும் நல்லாவே தெரிஞ்சிடும் நம்ம கிரடோஸ்க்கு. ஏன்னா ஏற்கனவே கேம்ல பார்த்திருக்கான்ல. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா இவன் எதுக்காக இங்க வந்தா அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். இப்போ இதை பத்தி கேட்ட உடனே அவன் ஏதோ ஒன்று சொல்ல வருவானா, டக்குனு அவன் வாயிலே குத்துவான். எதுக்குங்க இவனை அடிச்சீங்க அப்படின்னு நம்ம செஃபிரோஸும் கேட்பான். அவர் தான் இப்பதான் பேச வராரு அப்படின்னு. அப்போதே நம்ம கிரடோஸ் சொல்லுவான், அதாவது இந்த மாதிரியான ஆட்கள்லாம் இருக்கானுங்கல்ல, இவனுங்க எப்பயுமே ஏதாவது ஒண்ண ஒத்துக்கவே மாட்டானுங்க. அதனால 4 அடி போட்டாதான்
கண்டிப்பா இவனுங்க ஒத்துக்குருவானுங்கன்னு சொல்லி அவனை போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பான். அவனை பேசவே விட மாட்டான். கடைசி வரைக்கும் அடிச்சுக்கிட்டே தான் இருப்பான். ஏன் நடுவில் ஸ்டாமினாலாம் குறைஞ்சு போயிடுமா, அந்த ஸ்டாமினால 10% இன்வெஸ்ட் பண்ணி அவனை போட்டு தூக்கி போட்டு மிதிப்பான். இந்த அடிக்கலாம் நடுவில் இந்த எல்லாத்த பத்தின உண்மையுமே நம்ம கிரேடோஸ்க்கு எப்படியோ தெரிய வந்துருச்சு. ஆக்சுவலா இதுக்கெல்லாம் பின்னாடி நம்ம சர்துல் தான் இருக்கான். மத்த ஸ்டார் ஏரியால இருந்து வர வேண்டிய ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸையும் அவன் தான் தடுத்திருக்கான். மெசஞ்சர்ஸையும் அவன் தான் அடிச்சிருக்கான், கொண்டிருக்கான் அப்படின்றது உங்களுக்கு தெரிய வந்துருச்சு. இப்போ இதை கேட்ட உடனே நம்ம செஃபிரோ சொல்லுவான், ஆக்சுவலா நம்ம சர்துல் வேணும்னே தான் இதை பண்ணியிருக்காரு. ஏன்னா மத்த டீமன்ஸ்லாம் செத்தா மட்டும் தான் அவரோட பவர் இன்க்ரீஸ் ஆகும். அதனால அவர் உங்களோட அத்தாரிட்டியை சேலஞ்ச் பண்ணணும்னு நினைச்சிருக்காரு. அவரை நீங்க ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம செஃபிரோ சொல்லுவான். ஆக்சுவலா இப்ப போய் அவனை ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவசியம் கிடையாது. இருந்தாலும் அவனை எதுவுமே பண்ணாம விட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அவன் இந்த ஃபார்மிங்க்கு வந்து குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பான். அதே நேரத்தில் அவனை பிடிக்கிறது அவ்வளோ ஈஸியான ஒரு காரியம்லாம் கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த சர்துல் இருக்கால பேசிக்கா ஸ்பிரிச்சுவல் பவர் கொண்டவ, ஒரு மாதிரியான ஸ்பிரிட் மாதிரியான ஆளு. அதுவும் இல்லாம அந்த கிளிஃப் ஆஃப் த டெட் இருக்குல்ல, அவ இருக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார் ஏரியா, அந்த இடத்துல அவனை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். தன்னோட உடம்ப கோஸ்ட் மாதிரி மாத்தி அந்த மொத்த இடத்துலயுமே அவன் விளையாட்டு காட்ட ஆரம்பிச்சிருவான். மொத்த இடத்துலயும் ஒளிஞ்சு பிடிச்சு விளையாட ஆரம்பிச்சிருவான். சோ அவனை கண்டுபிடிக்கிறதே கஷ்டம் அப்படின்னா அவனை கொல்றது அதை விட கஷ்டம். ஆனா 19 தடவை இந்த கேமை கம்ப்ளீட் பண்ண நம்ம ஹீரோக்கு தெளிவா ஒரு பிளான் இருக்கும். அவனை எப்படி அந்த இடத்துல இருந்து வர வச்சு போட்டு தள்ளணும் அப்படின்றது அவனுக்கு நல்லாவே தெரியும். இப்ப கரெக்டா நம்ம அசுராட் இருக்கான்ல, அவனை பார்க்கறதுக்காக நம்ம ஃப்ளூட் வந்திருப்பா. அப்போ உடனே அவனை பார்த்து சொல்லுவா, அது வந்து நான் எதுக்காக வந்தேன் அப்படின்னா உங்களால தான் எங்க எல்லாருக்குமே சாப்பாடு கிடைக்குது அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து நன்றி சொல்ல தான் வந்திருப்பா. ஆனா இது கேட்ட உடனே அவனுக்கு ரொம்ப வெறுப்பா இருக்கும். ஏ குழந்தை, நீ என்னையே கேவலப்படுத்துறியா, என்னையே அசிங்கப்படுத்துறியா, நீ மட்டும் இந்த அங்கேயே இரு, நான் மட்டும் இறங்கி வந்தேன், உன்னை என்ன பண்றேன்னு பாரு, இப்பவே போட்டு தள்ளிடுவேன்னு சொல்லிட்டு ஆச்சா ஊச்சான்னு கத்த ஆரம்பிச்சிருவான். ஏன்னா அவன் ஏற்கனவே கிரேடோஸ் மேல ரொம்ப கோவத்துல இருக்கான். அவன் இந்த மாதிரி பண்ணதுக்கே அவன் ரொம்ப ரொம்ப கோவத்துல இருக்கான். இதுக்கு வேற நன்றி சொல்லிட்டு ஒரு குழந்தை போகுதுல, அதனால இன்னும் பயங்கர கோவத்துல இருப்பான். இப்ப டக்குனு அவனுக்கு தூரத்துல இருந்து ஏதோ ஒரு பாட்டு கேட்க ஆரம்பிச்சிரும். யாரது பாட்டு பாடிட்டே வர மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையின் பாதிபலம், லைட்னிங் ராட் வந்து விட்டால் நைட்ரஜன் போகும் நிலம் அப்படின்ற மாதிரி நம்ம கிரேடோஸ் தான் பாட்டு பாடிட்டு வந்துகிட்டு இருப்பாரு. அதாவது ஒரு லைட்னிங் ராட் பத்தாது அப்படின்றதுனால ரெண்டாவது லைட்னிங் ராட புதுசா இவங்க இந்த இடத்துல நிறுவ போறாங்களாம். அது வேற யாரும் கிடையாது, அந்த ஃபிகமிர். அவன் கொடையோட சேர்த்து அவனையும் அந்த குச்சியில கட்டி அவனையும் தூக்கிட்டு வந்துகிட்டு இருப்பானுங்க, லைட்னிங் ராடா மாத்தணும் அப்படின்னு. இதை பார்த்தோன்னே நம்ம அசுராட்டுக்கு ஒரு செகண்ட் ரொம்ப சந்தோஷமாயிரும். அப்படின்னா நான் ஃப்ரீ ஆக போறேனா, ஒரு வழியா நான் இந்த மாதிரி நைட்டு ஃபுல்லாக காலை ஃபுல்லாக நான் இதே மாதிரி நிற்கணும்னு அவசியமே கிடையாது. எனக்கு ஒரு வழியாக விடுதலை கிடைக்க போகுதுன்னு நினைக்கும் போது இப்போ அவனை கொண்டு வந்து இவனுக்கு பக்கத்திலே ஊனி வச்சிருவானுங்க. 2 பேர் மேலேயும் பிளட்டி ஸ்ட்ரைக்கை கொடுப்பான் நம்ம ஆளு. 2 பேருக்கும் லைட்டிங் வந்து பட ஆரம்பிச்சிடும். அப்போதான் நம்ம அசுராட்டுக்கு புரிய வரும், ஓஹோ அப்படின்னா இவனை என்ன ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு வரல, என்னையும் சேர்த்து இவனையும் சேர்த்து அடிக்கணுன்றதுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. எக்ஸ்ட்ரா லைட்னிங் ராடுக்கு எதிர்பார்த்துருக்காங்க போல அப்படின்றது. ஆனால் இது எல்லாத்தையும் பார்த்து இருக்கிறதே ரொம்ப கவலைப்படக்கூடிய ஒரு ஆள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அது வேற யாரும் கிடையாது, நம்ம சருத்துல் தான். இப்போ நம்ம ஃபெகமிரோட அந்த நிலைமை இருக்குல்ல, அது எல்லாத்தையும் தன்னோட மார்பிளில் பார்த்துக்கிட்டு இருப்பானா, அதை பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்கும். என்னருமே விக்கமீர், உனக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்ற மாதிரி ரொம்ப கவலைப்பட்டு அழுதுகிட்டு இருப்பான். இப்போ நம்ம ஹீரோ மறுபடியும் பிளட்டி ஸ்ட்ரைக்கை யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பானா, அந்த சருத்துல் அப்படின்ற மாதிரி துடிச்சுக்கிட்டே இருப்பான். இதை பார்த்து அந்த மார்பிளில் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற நம்ம சருத்துல் இருக்கால, அவனும் இன்னும் துடிப்பான். ஆக்சுவலாக இவனுங்க துடிச்சு துடிக்கும் கரவங்களாவே மாறிடுவானுங்க. இவன் மாற்றி அடிக்க, அவன் அப்படின்னு துடிக்க, அவன் அந்த பக்கம் ஃபிகமீர் உனக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு அவன் துடிக்க, இந்த மாதிரி மாற்றி துடிச்சுக்கிட்டே இருப்பானுங்க. ஆக்சுவலாக இது எல்லாத்தையுமே நம்ம சருத்துல் பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்றது நம்ம கிரேடோஸ்க்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அவனோட ரைட் இருக்குல்ல, அது அந்த மரத்து மேலே தான் நின்றுக்கிட்டு இருக்கும். அதனால தான் நம்ம கிரேடோஸ் ரொம்ப ரொம்ப கோவத்தில் இருப்பான். ஏன்னா தன்னோட ஹார்வெஸ்டே அவன் கெடுக்கணும்னு நினைக்கிறானா, அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு. இப்போ மறுபடியும் அடுத்த நாள் காலையில் மறுபடியும் நம்ம ஃப்ளூட் இருக்கால, திரும்பி அந்த இடத்துல ஏதோ ஒன்று தோணும் அப்படின்றதுக்காக வருவா. ஆக்சுவலாக அந்த நிலம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக. அப்போ உடனே நம்ம அசுராட்டும் கேட்பா, ஆமா குழந்தை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு. அப்போ உடனே நம்ம ஃப்ளூட்டும் சொல்லுவா, ஆக்சுவலா இந்த டீமன் கிங்கும் மற்ற ஹெவன்லி ஜெனரல்ஸும் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஃபார்மிங் பண்ணணும் அப்படின்றதுக்காக. அதனால நான் என்னால் முடிஞ்ச ஏதாவது உதவியை செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லுவாளா. இது கேட்டோன்னே நம்ம அசுராட் சொல்லுவான், ஏன் முட்டாள் குழந்தை, ஏற்கனவே இங்கே இருக்கானே இந்த பைத்தியக்காரன், அவன் அந்த ஃபீல்டை தயார் பண்ணிட்டான், நீ போய் வேற ஏதாவது உருப்படியான வேலையை பாருன்னு சொன்ன உடனே, ஓஹோ அப்படியா, நீங்க எங்களுக்காக இந்த ஃபீல்டை தயார் பண்ணிட்டீங்களா, அதோட எங்களுக்காக லைட்னிங் ராடா இருக்கிறதுக்கும் சம்மதிச்சிருக்கீங்களா, ரொம்ப ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொன்ன உடனே, சே கவலைப்படாத குழந்தை, நீ உன்னோட சந்தோஷத்தை பார்த்த உடனே நான் பண்ண எல்லா ஒர்க்குமே எனக்கு ஒண்ணுமே இல்லாத மாதிரி போயிடுச்சு, கவலையே படாத, நான் இதெல்லாம் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவன் எதுக்காக வந்தானோ அதை மறந்து உண்மையான லைட்னிங் ராடு மாதிரியே பேச ஆரம்பிச்சிருவான். இப்போ உடனே நம்ம அசுராட்டு சொல்லுவான்,
என்ன பண்ணி என்ன பிரயோஜனம்? இந்த இடத்துல என்ன பண்ணாலும் ஃபார்மிங்கை மட்டும் பண்ணவே முடியாது. ஏன்னா இந்த இடத்துல எதுவுமே வளராது. அது மட்டும் இல்லாம நீங்க ஏற்கனவே கண்டுபிடிச்சிங்களே அந்த பொட்டேட்டோஸ், அது இன்னும் முளை கட்டவே இல்லை. அப்புறம் எப்படி உங்களால விதைக்க முடியும்? அதை விதைக்கவே முடியல அப்படின்னா அப்புறம் எப்படி நீங்க திருப்பி பொட்டேட்டோஸை உருவாக்குவீங்க? இந்த பொட்டேட்டோஸை நீங்க வாமான ஒரு பிளேஸ்ல வச்சிருந்தீங்கன்னா அது சீக்கிரமா முளை விடுன்னு சொன்னாங்க. ஆனா அதுக்கு கூட வாய்ப்பு இல்லை அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே டக்குன்னு அந்த ஃப்ளூட்டுக்கு ஐடியா கிடைச்சிரும். ஓஹோ, வாமா வச்சிருக்கணுமா, தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த இடத்துல இருந்து ஓட ஆரம்பிச்சிருவா. இப்ப டக்குன்னு நம்மளுக்கு டீமன் லார்டோட கேஸ்ல தான் காட்டுவாங்க. ஆக்சுவலா நம்ம ஜெஃபிரோ சொல்லுவா, நீங்க இப்படியே அவனுக்காக வெயிட் பண்ணா இந்த சருத்துல் வந்துருவானா என்ன? அதுக்கு வாய்ப்பு இருக்கா? அவன் என்ன அந்த அளவுக்கு ஒரு முட்டாளா? நம்ம ட்ராப் செட் பண்ணிருக்கோம் அவனுக்கு தெரியாதான்னு சொல்லி கேட்கும்போது அப்படியே நம்ம கிரடோ சொல்லுவா, இல்ல நம்ம ஃபிகமேரை இப்படியே பண்ணியிருக்கிறத அவன் பார்த்துருப்பான். அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவனோட ஆட்களை அனுப்புவான். அவன் வரணும் அப்படின்னா அதுக்கு அவனோட ஆட்களை நம்ம கொண்டாகணும் அப்படின்னு சொல்லுவான். ஸோ அதுக்காகவே நம்ம ஃபிகமேரை சுற்றி தன்னோட ஆட்களை நிப்பாட்டி வச்சிருப்பான் நம்ம கிரடோஸ். அதோட கூடவே நம்ம பாலையை நிறுத்தி வச்சிருப்பான். இப்போ இது எல்லாத்தையுமே அந்த ரெய்த் மூலமா நம்ம சருத்துலும் பார்த்துக்கிட்டு தான் இருப்பான். ஆனா அவன் என்ன யோசிப்பான் அப்படின்னா, இந்த கிரடோஸ் பெரிய முட்டாளு. அவன் என்ன, நான் என்ன என்னோட ஆட்கள் எல்லாத்தையும் அப்படியே ஃபிகமேரை காப்பாத்துறதுக்காக அமுச்சு வச்சிருப்பேன் நினைச்சானா என்ன? அதுவும் இவ்வளோ பேர் நிற்கிறத பார்த்துட்டு அப்பயும் நான் அட்டாக் பண்ண அனுப்பவே நினைச்சானா? ஃபிகமேரை என்னால் காப்பாற்ற முடியாமல் போகலாம். ஆனால் எனக்கு வேற ஒரு கோல் இருக்கு. உன்னோட ஹார்வெஸ்ட்டை நான் மொத்தமாக காலி பண்ணணும். இப்போ இந்த கிராப் ரைட்னா என்ன அப்படின்னா, ஒரு மாதிரி பள்ளி ஷேப்பில் இருக்கக்கூடிய ரைட்டு. இதுவும் கொஞ்சம் ஸ்பிரிட் மாதிரி தான் இருக்கும் போல. அதாவது ஸ்பிரிட் பவரை யூஸ் பண்ணக்கூடிய ஒன்று போல. இப்போ இதுங்க எல்லாமே ரொம்ப வேகமாக அந்த பொட்டேட்டோஸை சேகரித்து வச்சிருக்கானுங்கல்ல, அந்த ஒரு இடத்துக்குள்ளே போகுங்க. அந்த பொட்டேட்டோஸ் மொத்தமாக இருக்கவே கூடாது, அதை அழிச்சிடணும் அப்படின்றதுக்காக. இப்போ அந்த இடத்துல இதுங்களுக்காகவே ஒரு பெரிய ஷாக் காத்திருக்கும். அதாவது நம்ம கிரடோஸ் அங்கே தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். இதுங்க வருங்கன்னு தெரிஞ்சு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆக்சுவலாக கேமில் இதுங்களை ஃபர்ஸ்ட் இவன் என்கவுண்டர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டான். ஏன்னா இதுங்க தோக்கடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இதுங்க கூட்டமாக தான் வந்து அட்டாக் பண்ணுங்க. அதே நேரத்தில் சருத்தலோட செகண்ட் எலைட் ஃபோர்ஸும் இதுங்க தான். இதுங்க அட்டாக் பண்ணும்போது இதுங்க லைட்டாக நம்ம மேலே பட்டா கூட போதும், நம்மளோட அந்த ஏஜ் இருக்குல்ல அது ரொம்ப வேகமாக அதிகமாக ஆரம்பிச்சிடும். நம்ம ரொம்ப வேகமாகவே சீக்கிரமாகவே வயசாயிருவோம். அதே நேரத்தில் நம்மளை லைட்டாக தொட்ட உடனே நம்மளோட எல்லா ஸ்கில்ஸையும் அதுங்க பர்ஃபெக்டாக காப்பி பண்ணிருங்க. ஆனால் இதுங்க தோக்கடிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு. அது என்னன்றது நம்ம ஹீரோக்கு நல்லாவே தெரியும். அதுதான் லைட்னிங் பேஸ்டு அட்டாக்ஸை வச்சு இதுங்களை அட்டாக் பண்ணிட்டே இருக்கிறது. இப்போ இது எல்லாத்தையும் ட்ராப்னு கண்டுபிடிச்சு அதுங்களும் ஓடணும் ட்ரை பண்ணுங்க. ஆனா நம்மால ட்ராப்பை அவ்வளோ ஈஸியாக செட் பண்ணி வச்சிருப்பானா என்ன? ட்ராப்பை இதை விட பெருசாக தானே செட் பண்ணியிருக்கணும். இப்போ அந்த மொத்த இடத்தோட வால் இருக்குல்ல, அது எல்லாத்துலேயுமே தன்னோட பிளட்டை ஏற்கனவே ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருப்பான். இப்போ அதே பிளட்டை வச்சு அவன் பிளட்டி ஸ்ட்ரைக்கை யூஸ் பண்ணுவான். இந்த ஒரு லைட்னிங் அட்டாக்கு சுற்றிய ஸ்ப்ரெட் ஆகிருக்கக்கூடிய அந்த பிளட் மூலமா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சு ஒரு வைட் ஏரியா பிளட்டி ஸ்ட்ரைக்காக மாறிடும். இப்போ இதுங்க எல்லாத்தையும் வீக்கன் பண்ணிட்டானா இப்போ இதுங்களை ஃபிசிக்கலாக நம்மளால அடிக்க முடியும். அதுக்கு ஃபார்மர் கார்ட்ஸை கூப்பிடுவா. எல்லாரும் உள்ள இறங்கிடுவானுங்க. ஆக்சுவலா இந்த ஃபார்மர் கார்ட்ஸ் எல்லாருமே பார்க்கறதுக்கு கொஞ்சம் வேஸ்டா இருக்கலாம். ஆனா இவனுங்க ஃபைனல் ஏரியால இருக்கக்கூடிய ஒரு மாப் பாஸ்னு கூட வச்சுக்கலாம். சோ இவனுங்களால இந்த மாதிரியான ரைத்தை ஈஸியாவே காலி பண்ண முடியும். இப்போ இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த பொட்டேட்டோஸ்க்கு நடுவுல இருந்து நம்ம ஃப்ளூட் வெளில வருவா. ஆக்சுவலா ஏற்கனவே இந்த இடத்துக்கு இந்த பொட்டேட்டோஸை ஸ்ப்ரவுட் பண்ண வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இங்க வந்திருக்கா. ஆனா இவ்வளவு பெரிய அட்டாக்கை பார்த்த உடனே உள்ள ஒளிஞ்சிருந்தவ இப்பதான் லைட்டா மூச்சு விட முடியாம வெளில வந்திருப்பா. ஆனா இத கரெக்டா ஒரு ரைட் பார்த்துரும். அது நேரா இவளை அட்டாக் பண்ணும் அப்படின்றதுக்காக போகும். இப்ப நம்ம கிரடோஸ் இவளை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி யோசிப்பான். ஆனா எப்படி காப்பாத்துறது? இந்த ரைட் மேல இன்னும் லைட்னிங் அட்டாக் படல. நம்ம பிளட் ஸ்ட்ரைக்கை யூஸ் பண்ணோம்னா அவ்வளவு தூரம் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. பிசிக்கலா இதை நம்மளால அடிக்கவே முடியாது. என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது வேற வழியே இல்லாம அவன் கையில இருக்கக்கூடிய அந்த ஒரு பொட்டேட்டோ இருக்குல்ல, அதை அந்த ரைத்தை நோக்கி தூக்கி போடுவான். ச்சே, இது போய் பட்டாலும் ஒண்ணுமே பண்ணாதே, நான் என்ன யோசிக்கிறேன் எனக்கே தெரியலையேன்னு சொல்லும் போது அந்த பொட்டேட்டோ அந்த ரைட் மேல பட்டு மேல் பக்கமா போயிருமா. அப்ப அந்த ரைத்தோட மொத்த பவரையும் அந்த பொட்டேட்டோ உறிஞ்சிரும். அதாவது அதோட மொத்த பவருமே அந்த ஒரு பொட்டேட்டோ மேலேயே ஆக்டிவேட் ஆயிரும். இப்ப ஒரு பக்கம் அந்த பவர் இல்லாம அதுவும் காணாம போயிடும். இன்னொரு பக்கம் அந்த பொட்டேட்டோ இருக்குல்ல, அதுவும் முளைக்கட்டிடும். அதாவது ஸ்ப்ரவுட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்ப மிச்சம் இருக்கிற அந்த ரைட் எல்லாமே தப்பிச்சு போனதுக்கு அப்புறம் அப்பதான் நம்ம கிரடோஸ் கவனிப்பா அது ஸ்ப்ரவுட் ஆயிடுச்சு அப்படின்றது. இப்பதான் அவனுக்கு புரிய வரும். அதாவது இந்த ரைட் இருக்குல்ல, இதுங்க எல்லாத்துக்குமே எல்லாத்தையும் ஏஜ் பண்றதுக்கான அந்த ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டி இருக்கு. இப்போ அப்படிதான் இதுங்க இந்த பொட்டேட்டோவோட அந்த பயாலஜிக்கல் கிளாக்கை ரொம்ப ரொம்ப சீக்கிரமா சுத்த வச்சு அதை ஏஜ் பண்ணி அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஸ்ப்ரவுட்ஸை வெளில கொண்டு வந்திருக்குங்க. இப்போ உடனே நம்ம ஃப்ளூட்டை தூக்கி, குழந்தை நீ உண்மையிலே நல்ல ஒரு வேலை பார்த்திருக்க அப்படின்னு சொல்லி பக்கத்துல போய் பாராட்டுவானா. இவன் மூஞ்சியை பக்கத்துல பார்த்த உடனே டெரிஃபை ஆகி போறான் நம்ம ஃப்ளூட் இருக்கால, அவ உடனே பயந்து போய் அங்கேருந்து ஓடி போயிடுவா. இப்போ நம்ம கிரடோஸ் பிளானோட அடுத்த கட்டத்தை ஆரம்பிக்கணும். ஆக்சுவலா இப்போ அவன் இனிமேலும் அந்த சருத்துல இங்கேருந்து வர வைக்கணும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்றதை விட டைரக்டா சருத்துலே போய் அட்டாக் பண்ணணும்னு முடிவு பண்ணுவான். அதாவது ஆஃபென்சிவ் மோடுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டான். இப்போ அடுத்து நம்மளுக்கு நம்ம அசுராட்டை தான் காட்டுவாங்க. நம்ம அசுராட் யோசிப்பா, நான் யாரு, நான் எங்க இருக்கேன், நான் எதுக்காக இங்க இருக்கேன், நான் எதுக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கேன்,
இந்த சன் எவ்வளோ அருமையாக இருக்குது, எவ்வளோ அருமையாக உதிக்குது, எவ்வளோ அருமையாக மறையுது. இதுதான் என்னோட லைஃபோட சோர்ஸாகவே இருக்குது. இவனை பார்க்குறதுக்கே நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்பா. ஆனால் அந்த ஒரு நிலமையிலையும் கூட அவன் வயிறு ஒரு பக்கம் அது பாட்டு கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கோம். அதை பார்த்த உடனே ச்சே, இந்த நிலமையிலையும் கூட எனக்கு பசி வருதா என்ன, எனக்கு வாழணும்னு ஆசை இருக்கா என்ன, எனக்கே தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பா. லைட்னிங் ராடா ரொம்ப நாளா இருந்ததுனால சாந்த சொரூபியா மாறிட்டான் போல. அதனால தான் இந்த மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ இந்த நேரத்தில் நம்ம ஃப்ளூட்டு இவனை பார்க்கறதுக்காக வந்திருப்பா. எதுக்காக அப்படின்னா, நீங்க கொடுத்த அட்வைஸ் மூலமா அந்த பொட்டேட்டோஸ் எல்லாத்தையுமே நாங்கள் ஸ்ப்ரவுட் பண்ண வைக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ எல்லாமே நல்லா நடந்திருக்குல்ல, அதனால தான் எனக்கு நிறைய சூனோஸ் கொடுத்துருக்காங்க. அதை நான் உங்க கூட ஷேர் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் வந்தேன். இப்போ உங்களுக்கு தெரியுமா, லார்ட் கிரெடோஸ் இருக்காங்கல்ல, அவங்க மிச்சம் இருக்கிற பொட்டேட்டோஸையும் ஸ்ப்ரவுட் பண்ண வைக்கணும் அப்படின்றதுக்காக எல்லா சோல்ஜர்ஸையும் கூப்பிட்டு போயிருக்காங்க. கவலைப்படாதீங்க, இந்த சூனோஸ் நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமா இந்த பொண்ணு தூக்கி போட ட்ரை பண்ணும். ஆனா அவ தூக்கி போட்டதே நேரா நம்ம அசுராட்டோட கண்ணில் தான் போய் படும். கண்டு வலிக்குதே, குழந்தை நான் மட்டும் இறங்கி வந்தேன், உன்னை கொல்ல போறேன் பாரு அப்படின்னு கடுப்புல இருப்பானா. சரி 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 கவலைப்படாதீங்க, சாரி இப்போ இந்த தடவை நான் கரெக்டா போட்டுருவேன், அதுவும் 2 தூக்கி போடுறேன் பாருங்கன்னு சொல்லி 2 தூக்கி போடுவா. திருப்பி போய் இன்னொரு கண்ணிலையும் பட்டுரும். திரும்பி கண்ணேறியதே நினைப்பானா. ஆனா எப்படியோ ஒன்று தட்டு தடுமாறி அவனோட வாய்க்குள்ள வந்து விழுந்துரும். அப்பாடியோ சொர்க்கண்டா இது, இந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவா. என்னடா கண்ணுல இருந்து தண்ணி வந்தாலும் அவனுக்கு லைட்டா அந்த ஃபுட் கிடைச்ச உடனே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்ப நம்ம கிரெடோஸ்க்கு திருப்பி ஹாப்பி பாயிண்ட் கிடைச்சிரும். எப்படி கிடைச்சிச்சுன்னு தெரியாது, ஆனா கிடைச்சிச்சுல அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப நம்ம கிரெடோஸ் அவனோட சோல்ஜர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு நேரா அந்த கிளிஃப் ஆஃப் த டெட்க்கு தான் போவான். இப்ப நம்மால அந்த கிளிஃப் ஆஃப் த டெட்க்கு போன உடனே அங்க இருக்கக்கூடிய ஒரே ஒரு பாலம் தான் அது. அந்த பாலத்தை கிராஸ் பண்ணாதான் நம்மளால சர்த்துல் இருக்கிற இடத்துக்கு போக முடியும். அந்த பாலத்துக்கிட்ட வந்துருவா. ஆனா இவன் வரத பார்த்தா அந்த ரைட்ஸ் எல்லாம் இருக்குங்கல்ல, அதுங்க அந்த பாலத்தை கட் பண்ணி விட்டுருங்க. அதை பார்த்த உடனே அவ்வளவுதான், இனிமேல் இவனால வரவே முடியாதுன்னு தான் யோசிக்குங்க. ஆனா நம்ம கிரெடோஸ்க்கு அந்த பாலம்லாம் தேவையே கிடையாது. அங்கிருந்து ஒரு ஜம்ப் நேரா இந்த இடத்துக்கு கீழே வந்து அப்படியே பிடிச்சிருவான். பிடிச்சது மட்டும் கிடையாது, திருப்பியும் தன்னோட ஆல் டைம் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் அவுத்து போடு, அதுக்கப்புறம் அப்படியே மேலே ஏறி, திருப்பி எல்லாத்தையும் எக்யூப் பண்ணு, திருப்பி அப்படியே மேலே ஏறி, இதே பண்ணி ஏறி எப்படியும் அவனும் ஈஸியாவே மேலே ஏறிடுவான். இப்போ மற்றவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு சிக்னலை கொடுத்துட்டு அவன் மட்டும் தனியாக உள்ள போக ஆரம்பிச்சிருவான். ஆக்சுவலா நம்ம கிரெடோஸோட பிளான் என்ன அப்படின்னா, இந்த பொட்டேட்டோஸை கண்டிப்பா அந்த ஃபுட் ரைட் மேலே அடிக்கணும். அப்படி அடிச்சாதான் பொட்டேட்டோஸை நம்மளால ஸ்ப்ரவுட் பண்ண வைக்க முடியும். ஆனா இந்த பொட்டேட்டோஸ் பார்த்து இப்போ அதுங்க பயப்பட ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா அதுங்களோட மொத்த பவரையும் இந்த பொட்டேட்டோ உரியுது அப்படின்றதுனால. ஆனா நம்ம கிரெடோஸ் மட்டும் தனியா அவனாவே சார்ஜ் பண்ண அப்படின்னா, அப்ப கண்டிப்பா இதை பார்க்கக்கூடிய அந்த சர்த்துல் பைத்தியக்காரர் இருக்கால, அவன் இவனை அட்டாக் பண்ணும் அப்படின்றதுக்காக அந்த ஃபுட் ரைட்டை அப்படியே அனுப்பிச்சு வைப்பான். ஏன்னா அவன்கிட்ட அந்த பொட்டேட்டோஸ் இல்ல அப்படின்றது அவனுக்கு தெரிய வந்துடும். இப்ப இதுதான் நம்ம கிரெடோஸோட பிளானே. இப்ப நினைச்ச மாதிரியே எல்லா ஃபுட் ரைட்டும் அவன் அட்டாக் பண்ணும் அப்படின்றதுக்காக வருங்களா, கரெக்டா நம்மால அவனோட குவாண்டம் லீப் மூவை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். அதாவது அந்த கிளிச் இருக்குல்ல, அதே விஷயம் தான். திருப்பி அவுத்து போடு, முன்னேறி போ, திருப்பி எக்யூப் பண்ணு, திருப்பி முன்னேறி போ, இதே விஷயத்தை திரும்பி திரும்பி பண்ண ஆரம்பிச்சிருவான். டக்குனு இவன் செவுத்துக்குள்ள போனதை பார்த்த உடனே அதுங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. இவனடா இவன் செவுத்துக்குள்ள போயிட்டு இருக்கான், எப்படியாவது அவனை புடிங்கடா, அவனை தொட்டா மட்டும் போதும்டா, லைட்டா தொட்டுங்கடா அப்படின்னு சொல்லி அதுங்களும் என்னென்னமோ பண்ணுங்க. ஆனா கிளிச்சு தான் வேக வேகமா வேலை செய்யும். அந்த ஒரு காரணத்தினாலேயே நம்மால ரொம்ப ஈஸியாவே அதுங்க எல்லாத்தையும் ஒரு இடமா கொண்டு போக ஆரம்பிச்சிருவா. ஆக்சுவலா இந்த கேமை அவன் எக்கச்சக்கமா முடிச்சிருக்கான் அப்படின்றதுனால இந்த மேப்பை பத்தி அவனுக்கு நல்லாவே தெரியும். இந்த மேப்ல அதுங்க எல்லாத்தையும் எந்த இடத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்றது அவனுக்கு தெரியும். நினைச்ச மாதிரியே அந்த ஒரு இடத்துக்கு இதுங்க எல்லாத்தையுமே மொத்தமா எடுத்துட்டு போயிருவான். இப்போ உடனே அந்த எல்லாரையும் சொல்லுங்க, ஓஹோ இந்த இடத்துக்கு வந்துட்டியா, இப்போ உன்னால தப்பிக்கவே முடியாது, இங்க இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாது, இப்போ நீ மாட்டின பாரு அப்படின்னு சொல்லி எல்லா பக்கம் இருந்து அடிக்கணும் அப்படின்றதுக்காக வருங்களா. அப்போ உடனே நம்ம ஹீரோ சொல்லுவான், மாட்டினது நான் கிடையாதுரா, நீங்க தான் அப்படின்னு சொன்ன உடனே டக்குனு எல்லா ஃபார்மர் சோல்ஜர்ஸும் சுத்தி இருக்கிற அந்த கேப் இருக்குல்ல, அது எல்லாத்துலயும் வந்து எல்லா பக்கம் இருந்து இந்த பொட்டேட்டோஸை எடுத்து தூக்கி எரிய ஆரம்பிச்சிருவானுங்க. எல்லா பொட்டேட்டோஸும் கரெக்டா அந்த ரைட் மேல பட ஆரம்பிச்சு மொத்த ரைட்மே காணாம போயிடும். அதே நேரத்தில் எல்லா பொட்டேட்டோஸும் ஸ்ப்ரவுட் ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது எல்லாமே முளைக்க ஆரம்பிச்சிடும். ஆக்சுவலா இதுவுமே நம்ம கிரெடோஸோட பிளான் தான். நம்ம கிரெடோஸ் அந்த பிளானை பத்தி சொல்லி முடிச்ச உடனே நம்ம ஜெஃபிரோஸ் கிட்ட மேப்பை கொடுத்து இது வழியா எல்லாரையும் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆக்சுவலா அந்த மேப்பை பார்க்கக்கூடிய நம்ம ஜெஃபிரோஸும் கேட்டிருப்பான், இந்த இடத்த பார்த்தா ஒரு டெட் எண்ட் மாதிரி தெரியுதே, இந்த வழியா வர முடியுமா அப்படின்னு. அப்போ உடனே நம்ம கிரெடோஸ் சொல்லியிருப்பா, கண்டிப்பா அந்த இடத்துல நம்மளால வர முடியும், ஏன்னா அந்த இடத்துல தான் ஒரு சீக்ரெட்டான ஷார்ட்கட் இருக்கு அப்படின்னு. ஆக்சுவலா இந்த இடத்த, அதாவது இந்த ஒரு ஏரியா இருக்குல்ல, இதை கிளியர் பண்ணிட்டு ஃபைனல் மேப்புக்கு போறதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவே அவன் சல்லடை போட்டு தேடி இருக்கான், இந்த இடத்துல ஏதாவது இருக்கா இல்லையா அப்படின்னு. அப்பதான் இந்த டெட் எண்டை நம்ம ஜாங்சியோலுமே கண்டுபிடிச்சா. அப்படி கண்டுபிடிக்கும் போது அவனுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமா இருந்துச்சு. ஏன்னா மத்த எல்லா இடமே குகை தான். அப்படி இருக்கிறப்ப இந்த ஒரு ஏரியா மட்டும் எதுக்காக இவ்வளவு டீடைல்டா இருக்கணும், அப்ப இங்க ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த இடத்த ஒரு மாதிரி டேமேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தானா, கொஞ்ச நேரத்துல இந்த பேசேஜ் ஓபன் ஆயிடுச்சு. அதுக்குள்ள போனோடனே தான் அவனுக்கு
அவனுக்கு தெரிய வந்திருக்கு. ஆக்சுவலா இந்த மொத்த கிளிஃப் ஆஃப் த டெட் இருக்குல்ல, அதுக்கு எங்க வேணாலும் இந்த ஒரு பேசேஜை யூஸ் பண்ணி நம்மளால போக முடியும் அப்படின்னு மொத்த இடத்துலயுமே இந்த பேசேஜ் கனெக்ட் ஆயிருக்கு. வெளில இருந்து கூட உள்ள நம்மளால வர முடியும். ஆக்சுவலா இந்த பேசேஜ்க்குள்ளேயே இன்னொரு இடமும் இருக்கு. அங்க நம்ம நார்மலா போக முடியாது. நம்ம சருத்துல தோக்கடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த ஏரியா கிளியர் ஆயிடுமா? அப்படி ஏரியாவை கிளியர் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுக்கு எலிக்ஷர் ஆஃப் மெட்டாமார்போசிஸ் கிடைக்கும். உண்மையிலே அதுவுமே ஒரு சூப்பரான ஐட்டம் தான். இப்போதைக்கு நம்மளால அதை எடுக்க முடியாது. ஃபர்ஸ்ட் இந்த சருத்துல தோக்கடிக்கணும்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்போ அந்த நேரத்துல சுத்தி இருக்கிற அந்த ஃபார்மர்ஸ் இருப்பானுங்கல்ல, அவனுங்க எல்லாரும் அந்த பொட்டேட்டோ ஸ்ப்ரவுட் ஆனதை பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவானுங்க. அப்பாடியோ, ஒரு வழியா இந்த பொட்டேட்டோ எல்லாமே ஸ்ப்ரவுட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இதை வச்சு நம்மளால இன்னும் நிறைய பொட்டேட்டோஸ் உருவாக்க முடியும்ல. ஃப்ளூட், நீ கொஞ்சம் வெயிட் பண்ணுமா, உன்னோட அப்பா இப்பவே உனக்கான சாப்பாடு எடுத்து வந்துகிட்டு இருக்கேன். நம்ம எல்லாருமே வயிறு ஃபுல்லா சாப்பிட முடியுமா, நம்மளா சந்தோஷமா இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆனந்தத்தோட அப்படியே அவள் அழுதுகிட்டு இருப்பான். அந்த நேரத்துல அதை பார்த்த உடனே, அந்த ஒரு வார்த்தையை கேட்ட உடனே டக்குன்னு தன்னோட பாட்டி ஞாபகம் தான் நம்ம ஜாங்சியோலுக்கு வரும். நம்ம ஜாங்சியோலை பார்த்து நம்ம பாட்டியே சொல்லியிருப்பாங்க, உனக்கு ரொம்ப பசிக்குது தானே, கவலைப்படாத, இன்னைக்கு ராத்திரி நம்ம வயிறு ஃபுல்லா சாப்பிட போறோம், நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு, பாட்டி உனக்கா ஏதாவது ஒன்று பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அப்ப வெயிட் பண்ண அந்த ஜாங்சியோலுக்கு வெறும் அதிர்ச்சி மட்டும்தான் காத்திருந்துச்சு. ஏன்னா அன்னைக்கே அவங்க பாட்டி ரொம்ப ரொம்ப சீரியஸ் ஆயிட்டாங்க. அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிட்டு போயிட்டாங்க. அதை பத்தி யோசிச்ச உடனே டக்குன்னு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கும். ஆனா அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. இப்ப கையில என்ன பிரச்சனை இருக்கோ அதை மட்டும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம கிரடோஸ் யோசிப்பான். தன்னோட ஹார்வெஸ்ட்டை தடுக்கிறதுக்கு எவனாவது ஒருத்தன் ட்ரை பண்ணாலும் போதும், கண்டிப்பா அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த சருத்துல காலி பண்றதுக்காக போவானா. அப்போ உடனே நம்ம பால் சொல்லுவான், டீமன் லார்ட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அந்த சருத்துல் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆளு, அதனால நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு. இல்ல வேணாம், நீ அந்த பொட்டேட்டோஸை கேரி பண்றதுக்கு போ, இது உன்னோட பாஸோட வேலை, நான் இதை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நேரா அந்த சருத்துல் இருக்கிற இடத்துக்கு போக ஆரம்பிச்சிடுவான். இப்போ இந்த சருத்துல் எங்க தெரியுமா இருப்பான்? அவன் ஒரு முக்கியமான இடத்துல இருப்பான். இந்த கேவ்லயே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம். அந்த இடத்துல தான் ஐஸ் ஸ்பிரிட்டோட ஹார்ட் வச்சிருக்காங்க. இப்போ அந்த ஐஸ் ஸ்பிரிட்ட போய் அவன் இன்னும் அப்படியே கோரிக்கை வைக்க ஆரம்பிச்சிருவான். எனக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா பவர் கொடுங்க, இன்னும் எக்ஸ்ட்ரா ட்ரூப்ஸ் கொடுங்க, அதை வச்சு அந்த கிரடோஸை நான் தோக்கடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க போதே டக்குனு அவன் வாயிலே வந்து எட்டி உதப்பா நம்ம கிரடோஸ். அதை பார்த்த உடனே அந்த சருத்துலுக்கு பெரிய அதிர்ச்சி. ஆமா, நீ எப்படி இங்க வந்த, இந்த இடத்தை எப்படி கண்டுபிடிச்சேன்னு கேட்கும்போது, அதை பத்தியெல்லாம் நீ கவலைப்பட தேவையில்ல, இப்ப நான் இங்க எதுக்கு தெரியுமா வந்திருக்கேன், பேயை ஓட்ட வந்திருக்கேன். இப்ப என்ன அந்த பேயை ஓட்டிடுவோமா அப்படின்னு சொல்லி அவனை அடிக்கிறதுக்கு ரெடியா இருப்பான் நம்ம கிரடோஸ். இப்ப கண்டிப்பா இந்த சருத்துல சும்மா விட மாட்டான். ஆனா அவனை எப்படி காலி பண்ண போறான்? அதே நேரத்துல இப்ப இவனுங்களுக்கு முளைக்கட்ட அந்த பொட்டேட்டோஸ் எல்லாம் கிடைச்சிருச்சு. இதை விதைய வச்சு திருப்பி எப்படி அவனுக்கு பொட்டேட்டோஸை உருவாக்க போறானுங்க, இதை பத்தியெல்லாம் நம்ம அடுத்த ஒரு சாப்டர்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அடுத்த சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனோரா கைஸ், அரிகத்தோ கோசாய்மஸ்.